உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, கல்வி தந்தை காமராஜருக்கு, எங்கள் தந்தை தொல்காப்பியருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இதனைத் தொடர்ந்து தியாக தந்தை தொல்காப்பியரின் 14ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். வணக்கம் வீர 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 வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தர்ம வீரர் காமராஜருக்கு தந்தை தொல்காப்பியருக்கு தியாக தந்தை தொல்காப்பியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். இதனைத் தொடர்ந்து அங்கனூர் தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளை சார்பில் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் சேகர் மருத்துவக் குழு இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச சித்த மருத்துவ முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 அரசு பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்க தொகைகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை வழங்க வேண்டும் என்றும் இவ்விவகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசின் இந்த நிலைப்பாடு அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இது கண்டனத்திற்குரியது. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் முறைப்படி வழங்க வேண்டிய நீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும், வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்திய ஒன்றிய அரசு இதுபோன்ற நேரங்களில் உடனடியாக தலையிட வேண்டும். சட்டப்பூர்வமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்நாடக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். வழக்கம் போல வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதில் ஒன்றிய அரசுக்கான பாத்திரம், பங்கு முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய ஒன்றிய அரசும் தலையிடக்கூடிய ஒரு பிரச்சனை. மாநில அரசு, அதாவது கர்நாடக மாநில அரசு தம் கடமையை செய்ய தவறுகிற போது தமிழ்நாடு அரசே அதை பார்த்து கொள்ளும் என்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது. ஒழுங்காற்றுக்குழு என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அந்த ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று
உடனடியாக இதில் தலையிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஆகவே தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இரு மாநில அரசுகளுக்கும் இடையிலான பிரச்சனை என்று இந்திய ஒன்றிய அரசு அமைதி காக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் CV கணேசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் VC மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் தனசேகர், மேட்டு காலனி முருகன், ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் வளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகானை தந்த மாமனிதர் எழுச்சி தமிழருக்கு திருமாவளவன் என பெயர் சூட்டி எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் தியாகத்தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களுக்கும், படிக்காத மேதை என்று மக்களால் அழைக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக பெரும்பங்காற்றிய கர்ம வீரர் காமராசர் அவர்களுக்கும் கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இந்தியாவிலே இன்றைக்கு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாய், பல நெடுங்காலமாய் தலித் இயக்கங்கள் யாரும் அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியாத சூழலில் இன்றைக்கு தனிப்பெரும் சக்தியாய் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் கொள்கை கோட்பாட்டில் நேர்வழி நின்று பங்காற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வழியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தியாகத்தந்தை தொல்காப்பியர் அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வழியில் சனாதனத்தை வேறறுக்க, சமூக நீதியை வென்றெடுக்க விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மயில் ரவுண்டானாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட ஊடக செயலாளர் பொதினி வளவன், ஒட்டஞ்சத்திரம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி, நகர பொருளாளர் தமிழன், தொகுதி செயலாளர் துரைமுத்தரசு, நகர செயலாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீரவணக்கம், வீரவணக்கம். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி குத்துக்கல் வலசையில் உள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ், மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ் செல்வன், குமார், சுலைமான், ஒன்றிய செயலாளர்கள் கமல்துரை அரசு, இசக்கிமுத்து, ரமேஷ், விவேக், எஸ்ரா, முருகையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி தந்தை காமராஜர், கல்வி தந்தை காமராஜர், கல்வி தந்தை காமராஜர், கல்வி தந்தை காமராஜர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் அம்பேத்கர் பூங்காவில் உள்ள காமராசர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, காயல்பட்டணம் நகர செயலாளர்
செயலாளர் அம்பேத், ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளதுரை, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் மதியழகன், திருவைகுண்டம் தொகுதி அமைப்பாளர் முத்துராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி வள்ளல் காமராசருக்கு, கர்ம வீரர் காமராசருக்கு, எளிய தலைவர் காமராசருக்கு, கிங் மேக்கர் காமராசருக்கு, சாதி ஒழிப்பு போராளி காமராசருக்கு, சமத்துவ போராளி காமராசருக்கு, பச்சை தமிழர் காமராசருக்கு, வீர வணக்கம் வீர வணக்கம். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி பொதினி வளவன், பொருளாளர் தமிழ்மாறன் மற்றும் அசோக், ஜெயக்குமார், எழில்மாறன், காமராஜ், தனில்மாறன், தமிழரசு, செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி வேலூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி, சமூக நில இயக்க பேரவையின் அமைப்பாளர் விமல்குமார் மற்றும் ஏசுபாதம், பூஞ்சோலை கருணா, சீரியல் பாஸ்கர், வெங்கடேசன், சுதாகர், நாகு, காருண்யா, தமிழ்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாள் மற்றும் தியாக தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி சென்னையை அடுத்த திருநீர்மலையில் அவரது திருவுருவ படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் தலைமையில் மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருநீர்மலை பேரூர் செயலாளர் முருகன், துணை செயலாளர்கள் சிறுத்தை சத்யா மற்றும் ஆனந்தராஜ், முருகன், தொகுதி துணை செயலாளர் அரசு, முதல்வன், ஹரி, தேரடி சசிகுமார், முத்துக்கண்ணன், லட்சுமிபுரம் சரவணன், ராதாகிருஷ்ணன், நேதாஜி, மூர்த்தி, குட்டிராஜ், பம்மல், எழில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்வி தந்தை அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எழுச்சி தமிழரை பெற்றெடுத்து, எழுச்சி தமிழரை பெற்றெடுத்து, எழுச்சி தமிழரை பெற்றெடுத்து, எழுச்சி தமிழரை பெற்றெடுத்து, சமூக நீதியை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க, விளிம்பு நிலை மக்களின் விடுதலையை வென்றெடுக்க, விடுதலையை வென்றெடுக்க, நாட்டுக்கு அர்ப்பணித்த, நாட்டுக்கு அர்ப்பணித்த ஐயா தொல்காப்பியன் அவர்களுக்கு வீர வணக்கம். அவர்களுக்கு வீர வணக்கம். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி விருதுநகரில் அவரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் சாத்தூர் சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாது முனியசாமி, கண்ணன், அரசு, விஜய் அமிர்தராஜ், செல்வம், ராஜ்குமார், மீனப்பட்டி சுரேஷ்குமார்,
ஜோதிராஜன், மேலப்புதூர் சரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்வி தந்த காமராஜர் ஐயாவுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர புகழ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் புகழ் வணக்கம். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி சிவகங்கை நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா, மண்டல துணை செயலாளர் முத்துராசு, மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன், துணை செயலாளர் சுடர்மணி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சிவகங்கை ராமதாஸ், கார்த்தி, காளையார்கோவில் வெற்றி விஜயன், இளையான்குடி ஜேம்ஸ் வளவன், மாவட்ட அமைப்பாளர்கள் சேட் முகமது, முடிதானை அஜித் வளவன் மற்றும் திருபுவனம் சண்முகம், நெம்மேனி ஆறுமுகம், அமுதராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி ராணிப்பேட்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் தமிழ், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா, துணை செயலாளர் சுரேஷ், மாநில நிர்வாகிகள் சேகர், ராமச்சந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன், தினகரன், நித்யானந்தம், ராமமூர்த்தி, ஜெயகாந்தன், உமாசங்கர், முனியன், நகர ஒன்றிய செயலாளர்கள் கோட்டீஸ்வரன், ஜெயவேலு, ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போன் உள்ள எடுப்பா. பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அருணாச்சலபுர கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவல்லவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்மண்டல துணை செயலாளர் குழந்தை வளவன், குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் ஐயப்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காமராஜருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். 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 பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராதே இளங்கோவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இலாகரமுத்து, ஆசிரியர் ஐக்கிய முன்னணி மாநில துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட துணை செயலாளர் தனபால், கரூர் நகர செயலாளர் பாலசிங்கம், பொருளாளர் ரகுமான், முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், கரூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தில், முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர்
பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியர் நினைவு நாளையொட்டி மதுரை கோசாக்குளம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மற்றும் பரமசிவம், முத்தமிழ் பாண்டியன், ஐயாவு, ராம்குமார், மணிகண்டன், பாரிவள்ளல், குமார், ராவணன், முருகவளவன், ஆதித்யர், நவநீத கிருஷ்ணன், பழனிக்குமார், மலைச்சாமி, ஆனந்தன், பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணன் எழுச்சி தமிழரோடு இன்றைக்கும் உடனிருக்கக்கூடிய அண்ணன் பாவரசு அவர்கள் வாழ்கிற மண். இன்றைக்கும் தலைவர் கூட அனைத்து விஷயத்தையும் கண்காணித்து அவருக்கான அனைத்து பிரச்சனைகளையும் நேரடியாக பார்வையிட்டு அவருக்கான நல்ல தந்தையை போல அவருடைய அண்ணன் தம்பியை போல உடன் பிறந்த தம்பிகளை போல உடன் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் உருவான தலைவர்களில் முக்கியமான தலைவர் அருமையண்ணன் பாவரசு அவர்கள். அதனால்தான் இந்த நிகழ்வை கோசாவளத்தில் நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தம்பி பகுதி செயலாளர் பாரியுடன் கேட்டுக்கொண்டே அவரும் அங்கே நடத்தி விடுவோம் பிரச்சனை நடத்தி கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளை தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை பள்ளியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட செயலாளர் ரஃபீக், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், தேனி கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், மாவட்ட துணை செயலாளர் செல்வராசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி, நகர செயலாளர் ஜோதிமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சின்னமனூர் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராசரின் திருவுருவ சிலைக்கு தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி, மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, பஞ்சமி நிலம் மீட்பு அமைப்பாளர் மோகன், நகர செயலாளர் ஆதிகேசவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொளி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாநில நிர்வாகிகள் நீதிவளவன், குறிஞ்சிவளவன், சக்கரவர்த்தி, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் கரிகாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கல்வி தந்தை காமராஜருக்கு கல்வி தந்தை காமராஜருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் எமக்கு அளித்த எழுச்சி தமிழர் எமக்கு அளித்த எழுச்சி தமிழர் எமக்கு அளித்த எழுச்சி தமிழர் எமக்கு கல்வி வல்லல் காமராஜருக்கு கர்ம வீரர் காமராஜருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய பொருளாளர் கார்த்திக், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர், துணை அமைப்பாளர் முனியப்பன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை அம்பேத்கர் நாதன், சூளகிரி ஒன்றிய துணை செயலாளர் முரளி, சிறுத்தை சந்திரன், ஆலப்பட்டி ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீண்டாமை இன்னும் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிற சூழல் நிலவியிருக்கிறது. இதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி முக்காலப்பள்ளியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் காணாமல் போனதாக பேரிகை காவல் நிலையத்தில் மனு கொடுக்கப்பட்டது.
மனு வாங்கி 4 நாளாக தேடுறாங்க. 4 நாள் ஆள் கிடைக்கல. ஒரு நாள் இறந்து போனதா சொல்லி கிணத்துல பாடி இருக்குன்னு சொல்லி காவல்துறையினர் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லி பாடி எடுக்கிறாங்க. பாடியை எடுத்துட்டு 174 எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க. 174 எஃப்ஐஆர் போட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறதா சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இதில் வந்து இது கொலை நடந்திருப்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு நம்ம வந்து காவல்துறையிடம் பல முறை நாங்கள் வந்து புகார் சொல்லியிருக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதே போல் அதிமுகத்தில் வந்து வெங்கடேஷ் என்பவரை வந்து ஒருத்தர் நடு ரோட்டில் கத்தி வச்சு வெட்டுறாரு. அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு பழத்தை வச்சு தப்பிச்சு வந்துடுறாரு. அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதில் எஸ்ஐ ஆக்ட் போடுறாங்க. வேரிகை காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து என்ன சமூகம்னு பார்த்து தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தலித்துன்னா நடவடிக்கை வந்து அதை தீவிரப்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க வந்து எடுக்கிறதே வந்து இல்லை. ஏன் இப்படியெல்லாம் காவல்துறை இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, எஸ்பி ஆஃபீஸ்குள்ளே வந்து யார் மனு கொடுக்க போனாலும் நீ என்ன சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதை கேட்டுட்டு தான் மனுவை வந்து வாங்குறாங்க. இது மக்களே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு மக்கள் குறையை வந்து பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்கு மாவட்ட எஸ்பி சந்திக்கு போனால் நீங்கள் வந்து என்ன சமூகம்னு கேட்டு மனு வாங்குற ஒரு பழக்கம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான நடைமுறையை வந்து காவல்துறையில் கையாள்வதை வன்மையாக வந்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். இது மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தலித்துகளாக இருந்து ஒரு காவல்துறையிடம் வந்து போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா யார் புகார் கொடுக்குறானா புகார் கொடுக்குறவங்க மேலே வந்து வழக்கு போடுறது. அவன் வந்து ஒரு எஸ்ஐ ஆக்ட் வழக்கு போட சொன்னால் பாதிக்கப்பட்டவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து புதுசாக வாங்கி யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் மேலே வந்து 307 வழக்கு பதிவு பண்ணுறது, அவங்க மேலே எஸ்ஐ ஆக்ட் வழக்கு பதிவு பண்ணுறது. இந்த மாதிரியான நடைமுறை காவல்துறையிடம் வந்து இருக்குது. காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. கஞ்சா கடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து காவல்துறையை சார்ந்த நபர்களே கஞ்சா கடத்துவதிலும் ஈடுபடுறாங்க. அவனுக்கு குட்கா போன்ற பொருட்கள் வந்து கடத்துவதற்கு காவல்துறையே வந்து இந்த வேலை செய்யுது. இதுக்கு முழுமையாக வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நோட்டு, பேனா, பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மறைமலை நகர செயலாளர் மணிமாறன் மற்றும் அருள், அன்பழகன், மாறன், குட்டி சிவா, அரவிந்த், நாராயணன், கன்னியப்பன், நாகா, தமிழ்வாணன், வேலு, தனீஷ்ராஜ், அஸ்வினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சரவம்பாக்கம் கிராமத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விசிக ஒன்றிய குழு உறுப்பினர் அன்புசெல்வன், நிர்வாகிகள் சிறுத்தை வீரா, தமிழரசன், குமரேசன், திராவிட உதயா, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரர் காமராஜருக்கு யாக தலைவர் எழுச்சி தமிழர் தகப்பன் தொல்காப்பினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மறுப்பா மத்து வீரவா அடங்க மறுப்பா மத்து வீரவா திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,